7-8 വർഷമായിട്ട് ആൺതുണയേ ഇല്ലാമ ജീവിച്ചിരുന്ന ആ സ്ത്രീ പിന്നെ 2 മാസത്തേക്ക് മുന്നേ സീക്കായിട്ട് മരിച്ചുപോയി. ആ അമ്മയുടെ പെണ്ണ് പിന്നെ ദിടീർന്ന് കാണാതെ പോയി. ചില പേര് അമ്മ മരിച്ച ദുഃഖത്തിലെ പൈത്യം പിടിച്ച് എവിടെയോ ഓടിപ്പോയിന്ന് പറഞ്ഞു. പിന്നെ ചില പേര് അമ്മ മരിച്ചുപോയ പിന്നെ അച്ഛൻ താൻ തുണയെന്ന് അവരെ തേടി പോയിരിക്കുന്നതായും പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു. சுந்தரேசா, டேய் கிருஷ்ணா, சுந்தரேசா, என்ன இது கிருஷ்ணா? ஏண்டா போண்டா, எங்களாண்ட தேடுறது உன்ன? இப்ப எங்க இருக்க நீ? டேய் நான் மெட்ராஸ்ல தானே இருக்கேன். ஆனா இப்ப அட்ரஸ் மாறி போச்சு. ரொம்ப அழகுதான். சரி இங்க எப்படி? கன்னியாகுமரிக்கு ஒரு வேலை விஷயமா போறேன். அப்படியே இங்க குருவாயூர்ல ஒரு பர்சனல் மேட்டர். ஆமா, ஏன்டா கல்யாணத்துக்கு வரல? சாரிடா, என் கல்யாணத்துக்காக அழைச்சிட்டு இருக்கேன். அதான் வர முடியல. என்னது? உனக்கு கல்யாணமா? ஏன் நீயே கல்யாணம் பண்ணிக்கும் போது நாங்க பண்ணி கூட வைக்கோம். பண்ணிக்க. சரி, என் வருங்கால பொண்டாட்டி இன்ட்ரோடியூஸ் பண்றேன் வா. ए मेरा जिगरी दोस्त है कृष्णा. ए सोना. वणक्कम. नमस्ते. वडक्का सत्यमा. என்ன குருவாயிரப்பா என்ன இது? ஆமா, எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க. ஏய் ஏன்டா அப்படி கத்துறா என்னடா? அதுக்காக சாப்பிட வந்துறதா? எல்லாத்துலயும் அவசரடா உனக்கு. எத்தனை நாள் கழிச்சு சந்திச்சிருக்கோம். இங்க பாருமா, இவன் எனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கான் தெரியுமா? இன்ஜினியரிங் காலேஜ் சீட்ல இருந்து, ஹாஸ்டல் ஃபீஸ்ல இருந்து, பெரிய கம்பெனில வேலை வாங்கி கொடுத்ததுல இருந்து, நான் போட்டிருக்க பேண்ட் ஷர்ட்ல இருந்து, சாப்பிட்ட சாப்பாடு வரைக்கும் எல்லாமே இவன் தான். நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னா அது காரணமே இவன் தான்மா. இவனை நான் எத்தனை நாள் கழிச்சு சந்திச்சிருக்கேன். கத்தக்கூடாதுன்றா? வேஸ்ட். எது நீ செஞ்சதெல்லாம் வேஸ்ட்ன்றியா? இவ்வளவு நேரம் நீ கத்தந்தெல்லாம் வேஸ்ட். அவளுக்கு தமிழ் சுத்தமா வராது. ஐ எம் சாரி. இங்கிலீஷும் தெரியாது, வெறும் ஹிந்தி மட்டும்தான். அதுவும் எழுத படிக்க தெரியாது, சும்மா பேசுவா, அவ்வளவுதான். இவ பாம்பே பக்கத்துல ஒரு கிராமத்துல வளர்ந்த அனாதை பொண்ணு. உன்ன மாதிரிதான். அப்பா அம்மான்னு எந்த உறவும் கிடையாது. நான் இன்ஜினியரிங் முடிச்ச உடனே பாம்பேல இருக்க எங்க அப்பா கம்பெனியை பாத்துக்க போனேன்ல. ஆமா, அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தா பார்த்த உடனே புடிச்சு போச்சு, லவ் பண்ணிட்டேன். எல்லாத்துலயும் உனக்கு அவசரம்டா. எங்க அப்பா மாட்ட விஷயத்த சொன்னேன், அவங்க ஒத்துக்கல. சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு உடனே கிளம்பி வந்துட்டேன். கல்யாணத்திலே அவசரமா? ஆமா, நம்ம தமிழ் சம்பிரதாயம் என்ன அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் தான். அதனால உன் ஹெல்ப்போட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு மெட்ராஸ்க்கு வந்தேன். நீ அங்க இல்ல. சரி குருவாயூர்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இங்க வந்தேன். நல்ல வேலை நீ வந்துட்ட. யாருமே இல்லாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு நினைச்சேன். டேய் நீ தாண்டா எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஏய் சி கவலைப்படாத. நாளைக்கு 23 நல்ல நாள், 7:09 நல்ல முகூர்த்தம். காலையில ரெடியாரு. நான் வந்து கோயிலுக்கு கூட்டு போய் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். ஓகேவா? ஓகேடா. வரட்டுமா? வரேங்க. ஏய் இன்னைக்கு சீக்கிரமா தூங்கிடு, நாளைக்கு முடிக்க வேண்டியது இருக்கும். நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்ல. யாரு சொன்னா? குட் மார்னிங். எல்லாத்துலயும் உனக்கு அவசரம்டா. எந்திரா எந்திரா போய் வீட போடா. இருடா எந்திரா போடா. ஐயோ இரா போடா. இரா வரேன். டைம் ஆச்சுடா, சீக்கிரம் வாங்க போலாம். ஏய் வாடா.
எனக்கு எல்லாத்துலயுமே அவசரம்டா. அந்த பொண்ணு சார் சார் அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடாதீங்க சார். சார் என்னால முடியாது. பொண்ணை விட்டுட்டு போறான் சார். சார் அந்த பொண்ணு சுந்தரேசனை நம்பி வந்த பொண்ணு சார். நீங்களே விட்டு போயிடாதீங்க சார். சார் இவனாலதான் அவளே செத்தான் போயா. சார் சார் இனிமே உறவன் சொல்றது உங்களை தவிர யாருமே இல்லை சார். ப்ளீஸ் சார் கூட்டு போங்க சார். யாராவது சார் 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 எனக்கு இருந்த ஒரே பையன் போய் சார் ப்ளீஸ் சார். அப்புறம் இப்ப கூட்டு போய் நான் என்ன பண்றது? பண்ணிடுற போறேன் சார் சார் நீங்களாவது கேளுங்க சார். ப்ளீஸ் சார். சார் கூட்டிட்டு போங்க சார். சார் கன்னியாகுமரிக்கு 2 டிக்கெட். இந்த ஆளுக்கு தான் என்ன கத்துனாலும் காது கேட்காத. யார கூட்டிட்டு வரா? இன்ஜினியரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னானே, அவங்களா இருக்குமோ? ஏன்பா வர்ற வழியில ஏதாவது பேசுவேன்னு பார்த்தேன், ஒண்ணுமே பேசல. நீ என்ன ஊமையா? பாரா இப்பவாவது பேசுறீங்களே. வர்ற வழியெல்லாம் நீங்க பேசுவீங்க உங்க வாயே பாத்துக்கிட்டு இருந்தேன். உன்னால பேச முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா கேட்கதான் முடியாது. ஆமா சமைச்சு சாப்பிட இந்த பாத்திரம் மளிகை சாமான் எங்க கிடைக்கும்? சாப்பாடு ஹோட்டல் தானே? கன்னியாகுமரியில் இல்லாத ஹோட்டலா? சரி நானே வாங்கிக்கிறேன். உங்க சம்சாரம் படைஞ்சியா தானே? யோ சம்சாரம் இல்லையா, தங்கச்சி மாதிரி வந்து சேர்ந்துருக்கிறான் பாரு. சொன்ன போய் படுத்து தூங்கு போ. என்ன புருஷன் பொண்டாட்டிங்கிறாங்க, தனித்தனியா படுக்கிறாங்க. என்ன சொன்ன 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 என்னாச்சுமா? சொன்ன ஐயோ ஐயோ சொன்ன 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 வள்ளி மாமி. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, அவங்க கர்ப்பமா இருக்காங்க. இது பாரதியார் சிலை. பெரிய கவிஞர், யாருக்கும் பயப்பட மாட்டார். நமக்கு புள்ள பிறந்தா அவரை மாதிரியே பிறக்கணும், அதே மாதிரி மீசியோட. ஓ உனக்கு தமிழ் தெரியாதுல்ல? ஏன் பாரதியார் தமிழ்நாட்டின் மகான் கவி. इनको अपने बच्चा को भी ऐसा बनना।
ऐसी मूछें होनी चाहिए। எனக்கு குழந்தை பிறந்திருக்கான். மெட்ராஸ்ல நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். உடம்பு நல்லா பாத்துக்கோ. எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாலும் சந்தோஷத்தை பாரியா. சொன்னா போயிட்டு வரேன். கதவை நல்லா பூட்டிக்கோ. டாட்டா. டோன்ட் வரி. என்னங்க சொன்னாங்க டாக்டர்? இது பிரசவ வலி இல்லையா, குழந்தை தலைகளா திரும்பி இருக்குதா, அதனால வந்த வலியா. ஆபரேஷன் பண்ணிதான் குழந்தைய எடுக்கணுமா. குழந்தை பிறக்கிற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. தம்பி, இந்த நேரத்துல வெளியில போயிடாதப்பா. பக்கத்துல இருந்து ஜாக்கிரதையா பாத்துக்க. மா, நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன். வரட்டுங்களா? அப்ப நான் வரேன் சார். வரேங்க. என்னமா இது சின்ன குழந்தை மாதிரி? வரேன் சார். ஹலோ, ஆஸ்பத்திரியில இருந்தா இன்ஜினியர் அங்க வரலையா? சரி, என்னங்க விஷயம்? இது இன்ஜினியருக்கு ஆட்காந்த பிறந்திருக்கா. அப்பா, இப்பதான் அந்த மனுஷனுக்கு நிம்மதி. என்ன கஷ்டப்பட்டு போயிட்டாருங்க. வீட்டுக்கு ஓடுறதும் ஆபீஸுக்கு ஓடி ஆடுறதும். கொண்டாட்டி மேல என்ன பாசம் வச்சிருக்காரு. ஐயோ ஐயோ ஐயோ. பாத்தீங்களா, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. அது யாரு? அவர் தங்கச்சிங்களா? முக ஜட அப்படியே இருக்கு. ஹலோ. வந்து இன்ஜினியருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? அப்பா, சந்தோஷம். சந்தேகம் இல்லம்மா, சந்தோஷம். வந்தா சொல்லிடுங்க. சத்துமா, அதை விட வேற வேலை. ஏய், வண்டிடுறா. ஹாய், குழந்தைங்களாம் ஓடி வாங்க, ஓடி வாங்க. ஆன்டிக்கு உங்களை மாதிரியே ஒரு குழந்தை வந்திருக்கு. எல்லாருக்கும் ஸ்வீட் தரேன். வாங்க 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 வாங்க. எல்லாருக்கும் தரேன், எல்லாருக்கும் தரேன். ஏய்,
ஒரு நிமிஷம் அங்கேயே நில்லுங்க. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. முதல் ஒரு ஜீவன் பிறந்து வீட்டுக்குள்ள வரும்போது இதெல்லாம் பண்ணணும். இல்லனா வீட்டுக்கும் நல்லது இல்ல, குழந்தைக்கும் நல்லது இல்ல. வலது கால வச்சு உள்ள போமா. அவளுக்கு தமிழ் தெரியாது. உங்களுக்கு தெரியல. என்ன குழந்தை பெற்று வச்சிருக்கா? பாரதி, பாரதி. எந்த பொண்ணும் தான் புருஷன் இன்னொருத்தையோட இருக்கிறத விரும்ப மாட்டா. எதை வேணா பகிர்ந்து பாருங்க, ஆனா புருஷனை மட்டும் யாருமே பகிர்ந்துக்க மாட்டாளுங்க. இதுக்கு மேலே இவ தான் பொண்டாட்டில இவர் சொல்வாரு, அதை நம்ம நம்பணுமாக்கும். ஓடி உள்ள. ஏன் ஆஃப் பண்ணீங்க? தலைவலிக்குது. நினைச்சேன் ரெண்டு பொண்டாட்டிக்காரன் பார்த்தோன்னே குட்டமுள்ள நெஞ்சு குட்டணுமே. இப்ப வந்த பாட்டு ஒன்ன குத்துச்சாக்கும். இந்த வீட்டுல மனுஷங்க பேசுறது இல்ல, அது ரேடியோ கூட பாடக்கூடாதா? அதை ஏன் ஆஃப் பண்றீங்க? மந்தரையும் போதனையால் மனம் மாறி கைகேயி மஞ்சள் குங்குமம் பஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்ச பாண்டவரை பகைத்து பாட்டு பிடிக்கல, அதான் அழுகுறோம். பாட்டு நல்லா இருக்குல்ல சார்? என்னம்மா சௌக்கியமா? எனக்கு என்ன சௌக்கியம் தான். பையன் என்ன சொல்றான்? குருவாயூர் போகணும்னு சொல்றான். வாங்க சார். வாங்க சார். நல்லா இருக்கிறீங்கம்மா? என்னடா செட்டப்பா? சார் சார், அது ஒரு சம்சாரம் சார். இதாயா கிருஷ்ண சம்சாரம்? இது தங்கச்சி. இதாயா அவனுடைய சம்சாரம்? இது தங்கச்சி, அது சம்சாரம். இதாயா அவனுடைய சம்சாரம்? சார் இது தங்கச்சி சம்சாரம் சார். இதாயா அவனுடைய சம்சாரங்கிற? சார் ஒரே குழப்பமா இருக்கு. உங்க தங்கச்சி குழந்தைக்கு ஒண்ணு, உங்க குழந்தைக்கு ஒண்ணு. 2 பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். யாரு தங்கச்சி யாரு சம்சாரம் நீங்களே சொல்லிடுறீங்களா? என் குழந்தைக்கு வாங்கிட்டு இங்க கொடுங்க, என் தங்கச்சி குழந்தைக்கு வாங்கிட்டு அங்க கொடுங்க. ஐயா
ரொம்ப குழப்பமா இருக்கு, நீங்களே கொடுத்துருங்க. அப்பவே சொன்னதே கேட்டியா? தப்புத்தா. என்னடா உன் வீட்லயே குழப்பமா? என்னாச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? வாங்க சொல்றேன். அக்கா, குழந்தை அழுவதில்ல, கொஞ்சம் பாரு. கையை காட்டுமா, வளையல் போட்டு விடுறேன். ஐயா, என் புருஷன் தவிர யாருக்கும் கையை காமிச்சது இல்ல. இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருக்கா? அக்கா என்ன பண்றான்னு தெரியலையே. என்னடி ரொம்ப நல்லவில்லக்கா. இன்னைக்கு உன் பிள்ளைக்கு பால் கொடுத்தா உருகிட்ட, நாளைக்கு உன் புருஷனுக்கு படுக்க போட்டா இவ்வளவு பொண்டாட்டி தானே பொறுத்துப்பியா? இல்ல கூட சேர்ந்து படுத்துப்பியா? அப்புறம் வாழ்க்கை பூரா காவடி தூக்க வேண்டியதான். நான் வந்தாதான் வேலையை பாப்பீங்களா? அந்த முருகேஷ் என்ன பண்றான்? களிமண் வியாபாரம் உங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சா? அதை வச்சுதான் கோடி கோடியா சம்பாதிக்கிறான். சரி, அந்த ஆர்டர் என்னாச்சு? அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இந்த மாதிரி என்ன கேவலப்படுத்துவான்? ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? எதுக்கு இருந்தாலும் என் மேலே எரிஞ்சு விடுங்க. அவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்களா? என்ன பண்ணா? இன்னைக்கு வரலட்சுமி நோம்பு, சுமங்கலி பூஜை பண்ணி வடை பாயசம் கொண்டு போய் கொடுத்தேன். அதை சாப்பிடாம குப்பையில போய் கொட்டுறாங்க. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம பட்டினி கிடக்குறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் சுமங்கலி பூஜை பண்றது அவளுக்கு பிடிக்கலைங்க. என் பூவையும் பொட்டையும் பார்த்தா அவளுக்கு பொறாமையா இருக்கு. அதனாலதானே அப்படி கேவலப்படுத்துறான் என்ன. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி உயிரை வாங்குறீங்க? அவதான் என்ன உயிரை வாங்குறானா, நீ சேர்ந்து ஏன் தொல்லை பண்ற? குடுக்கறத சாப்பிட்டு தொலைக்க வேண்டியதானே? சொன்னாலும் புரியாது, மொழியும் தெரியாது. என் தலையெழுத்து. நாளைக்கு 23 நல்ல நாள், 7:09 நல்ல முகூர்த்தம். சரி சொன்ன. நீ செத்த நாளை கூட என்னால ஞாபகம் வச்சுக்க முடியல. அதனாலதான் நீ விரதம் இருக்கிய. சரி சொன்ன. அதானே பார்த்தேன். அவளை பார்த்தோன்னே எல்லாம் அடங்கிடுமே. குதிக்கிறதெல்லாம் என்கிட்டதான். ஏன்னா நான் வேப்பங்க, அவ வெள்ளை கட்டி. அது எப்படிதான் இப்படி உள்ள போய் அப்படி வெளியில வரதுக்குள்ள மயக்கிடுறாளுங்களோ. ஏய், இன்னொரு தடவை அவளை பத்தி தப்பா பேசின கொன்னுடுவ ராஸ்கல். பாரதி, இப்படியே போனா ஒண்ணு சரிப்பட்டு வராது. ஒரு நிமிஷம் உள்ள வா. என்னடி இது? விடுதலை பத்திரம். இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. நீங்க அவளோட நிம்மதியா வாழலான்னு நான் எழுதி கையெழுத்து போட்டிருக்கேன். நீங்களும் போடுங்க. பாரதி, ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ உன் தலையில மண்ணவாரி போட்டுக்காத. என் மேல எந்த விதமான தப்பும் இல்ல. இத கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. புதுசா ஏதாவது சொல்லுங்க. பொய் தான் பாரதி, மாறி மாறி வரும். உண்மை 1000 முறை சொன்னாலும் ஒரே மாதிரி தான் வரும். நீ என் பொண்டாட்டி, அவ என் தங்கச்சி. இதுதான் உண்மை. சத்தியமா? சத்தியமா நீதான் என் பொண்டாட்டி. அது எனக்கு தெரியும். சத்தியமா அவ உங்களுக்கு தங்கச்சியான்னு கேட்டேன். சத்தியமா? தெரியுமே. இப்படி பொய் சத்தியம் பண்ணா நான் பொசுக்குன்னு போயிடுவேன் தானே என் தலைமையில அடிக்கிறீங்க. இது பொய் சத்தியம் இல்லடி. ஆஹா, அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. உங்க தங்கச்சிய ஒரு அநாத ஆசிரமம், ஒரு ஹாஸ்டல் இங்க எங்கேயாவது சேர்த்து விடுங்க. அவ குழந்தை படிப்பு, அவ வாழ்க்கை, இதுக்கெல்லாம் நாமளே பணம் கொடுத்துடலாம். நோ, அது மட்டும் முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாது? அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் பொய். அவன் உங்க பொண்டாட்டி தான். அதானே? அதானே முடியாதுங்கிறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதானே? இன்னைக்கு நீ பூவோடையும் பொட்டோடையும் இருக்கிறனா அதுக்கு காரணம் என் ஃப்ரெண்டு சுந்தரேசன் போட்ட பிச்சை. ஏன் உயிரை காப்பாத்து போய் உயிரை விட்ட வேண்டிய அவனோட உயிரிடி அது. அந்த உயிர் அனாதையாலைய விட என்னால முடியாது. அப்ப நானும் உங்களோட வாழ முடியாது. அந்த விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. அப்ப நான் உனக்கு வேணாம்ல?
நீங்க வேணுங்க, நீங்க எனக்கு வேணும், எனக்கு மட்டும் வேணும். அப்ப அந்த பொண்ணு நம்ம வீட்லயே இருக்கட்டுமே. அது மட்டும் முடியாது. அப்புறம் நான் மொத்தமா யாருக்குமே இல்லாம போயிடுவேன். பாரதி, ஒரு நிமிஷம் உள்ள வாய. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி குடிச்சிட்டு வந்து மானத்தை வாங்குறீங்க? வாழ்க்கையில குடிக்கவே கூடாதுன்னு நினைச்ச வேண்டிய நாள் இன்னைக்கு ஏன் குடிச்சேன்? தாய்க்கு பின் தாரன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? தாய் ஒருத்தரை உள்ள சுமக்கிறா, பொண்டாட்டி ஒருத்தரை வெளியே சுமக்கிறா. சுமக்கிறவங்களே சுமைய நினைச்சா எந்த அவரடி குடிக்காம இருப்பா. இன்னைக்கு தாண்டி தெரிஞ்சது ஒவ்வொருத்தன் போதைக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கான்னு. கரெக்டா நிக்கிறா பாரு என் பின்னாடி. ஐயோ 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 ஐயோ. அக்கா அக்கா, அந்த பொண்ணை காணுக்கா. என்னடி சொல்ற? அவளையும் காணும், அந்த குழந்தையை காணுக்கா. நல்லா பாத்தியா? நல்லா வீடு ஃபுல்லா தேடி பாத்துட்டேன். உன் புருஷன் இருக்காரா? ஐயோ, அவர் இருக்காருக்கா. நீ வேற இந்த என்னடி இது? பயப்படாதீங்க, இது நீங்க எனக்கு கட்டின தாலி இல்ல, அவளுக்கு கட்ட போற தாலி. என்ன விளையாடுறியா? இந்த தாலி அவ கழுத்துல கட்டுங்க. பாரதி, உங்களுக்கு நான் வேணுமா வேணாமா? நீ எனக்கு வேணும். உயிரோடவா போனமாவா? நான் உங்களுக்கு உயிரோட வேணும்னா இந்த தாலி அவ கழுத்துல கட்டுங்க. பாரதி, நான் எத்தனை தடவை சொல்றது? அவன் என் தங்கச்சி மாதிரி. போதுங்க உங்க தங்கச்சி புராணம். இனிமே அவ எனக்கு தங்கச்சி. கட்டுங்க தாலி. சந்தேகம் புடிவாதான் இதுலயும் வாழ்க்கை சண்டையில் நிக்க போகுது. ஒரு பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்தா உங்க அகராதியில அதுக்கு பப்பாட்டி நடத்தமா? நடிக்காதீங்க, இனிமேலே என்கிட்ட நடிக்காதீங்க. நீங்க ஸ்ரீராமனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு நான் குடுத்து வைக்கல. நீங்க முருகனா மாறிட்டீங்க. பரவாயில்ல, நான் தெய்வானையா இருந்து அவளை வள்ளியா ஏத்துக்கிறேன். கட்டுக்கு தாலிய. நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கல? ஆமாங்க, உங்களை புரிஞ்சுக்கல. முதல் ராத்திரி அன்னைக்கு சின்ன வீடு வச்சுக்கலாம்னு சொன்னீங்களே, அப்ப கூட நான் புரிஞ்சுக்கல. நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப ஆடு வாங்க வர்றவன் கைத்தோட தாண்டி வருவான், ஆனா அவன் வெட்ட போறானா வளர்க்க போறானா அப்புறம் தாண்டி தெரியும் எங்க அக்கா சொன்னாலே, அப்ப கூட நான் புரிஞ்சுக்கல. வேலையை விட்டுட்டு போறேன்னு நாடகமாடி கன்னியாகுமரிக்கு வந்தீங்களே, அப்ப கூட நான் புரிஞ்சுக்கல. கேவல ஹோட்டல்ல ஸ்வீட் ஆர்டர் பண்றப்ப கூட பொம்பளைங்க ஸ்வீட்டா சூரியகலா சந்திரகலான்னு ஆர்டர் பண்ணீங்களே, அப்ப கூட புரிஞ்சுக்கல. ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனாலதான் இந்த தாலியை நீட்டுற. கட்டுங்க அவளுக்கு. கட்டைக்கு போற வரைக்கும் பொட்டுக்கு சொந்தமா இருக்கணும்னு நினைக்கிற பொம்பளைங்க நாங்க. அந்த பொட்டையும் பூவையும் இப்ப நான் பங்கு போட்டுக்கிறேன். கட்டுங்க தாலிய. அவ இந்த வீட்டை விட்டு போகவும் வேணாம், என்னால நீங்க குடிக்கவும் வேணாம். நீங்க செத்து 2 பேரும் விதவையாகிறத விட உங்களை வாழ வச்சு 2 பேரும் சுமங்கலியாவே எடுத்துட்டு போறோம். கட்டுங்க தாலிய. ஐயோ, முடியாது. கட்டுங்க தாலிய. முடியாது. கட்டுங்க. முடியாது. கட்டுங்க தாலிய. முடியாது. கட்டுங்க தாலிய. ஏய், முடியாது. எனக்கு தெரியும் உங்களை பத்தி, நல்லாவே தெரியும் உங்களை பத்தி. என்ன சாதிச்சுட்டு அவளோட சந்தோஷமா இருக்கலாம் தானே. உங்களை விட மாட்டேன், விட மாட்டேன். கட்டுங்க தாலிய. கட்டுங்க, கட்டுங்க.
கலந்துருப்ப. இந்த பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போயிருவியா? நான் தாலி கட்ட போனா அவ அப்படி நடந்துப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். இவளை நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு இது தவிர வேற வழியே தெரியல சார். சும்மா நீங்க நம்ப வேண்டாமா, நான் குழந்தை இருக்கேன் பாருங்க. அந்த பையன் கல்யாணத்துக்கு செத்தானே, அதுக்கு ஆதாரம். தமிழ் பத்தாதுன்னா மலையாள பேப்பரை பாருங்க. இதுவும் பத்தாதுன்னா இந்தாங்க, அவங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக அப்ளை பண்ணாங்களே, அதுக்கு ஆதாரம். நீங்க எல்லாம் ஒன்ன பார்த்தா நம்ப மாட்டீங்கன்னு தான் அலைஞ்சு தெரிஞ்சு 10 வாங்கிட்டு வந்திருக்கேன். பாத்துக்கங்கம்மா. இதுக்கு மேலே நீங்க நம்பாம இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் சந்தேக பையங்க இல்லம்மா, சத்தியமாவே பையங்க தான். என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்களை புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ், என்ன மன்னிச்சிருங்க. நான் செஞ்சதெல்லாம் தப்புதாங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஏப்பா இவங்களே பாத்துட்டு இருந்தா அந்த பொண்ணு நிலைமை என்னாச்சுன்னு பாத்தீங்களா? அழகு சொன்னா அழகு. சந்தேகம் வர்றது தப்பு இல்ல, சந்தேகமாவே வாழ்றதுதான் தப்பு. அப்புறம் வாழ்க்கையே சந்தேகமா போயிடும். ஐயா ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இப்ப என்ன சொன்னீங்க புரியலையே? இப்ப என்ன சொன்னேன்னு எனக்கே சந்தேகமா இருக்குது. கொஞ்சம் சும்மா இருடா கிருஷ்ணா, வாழ்க்கையில எனக்கு பிரச்சனையே வேண்டாம். அந்த பொண்ணை என் மகளா அழைச்சிட்டு போறேன். ஐயோ வேண்டாங்க. என்னங்க இனிமே இவ உங்க தங்கச்சியா நம்ம வீட்லயே இருக்கட்டுங்க. இத பாருமா, என் பொண்ணு தேடி நான் ஊர் ஊரா அலைஞ்சிட்டேன், ஆனா கிடைக்கல. இந்த பொண்ணைவே என் மகளா ஏத்துக்கிறேன். ஏப்பா உன் தங்கச்சி எனக்கு தட்டு கொடுத்துறப்பா. கொஞ்சம் இருங்க, என் பொண்டாட்டிய கேட்டு சொல்றேன். என்னம்மா? கொஞ்சம் இருங்க, என் புருஷனை கேட்டு சொல்றேன். பாரதி ஒரு நிமிஷம் இங்க வாயேன். நான் வரமாட்டேப்பா. ஒரு நிமிஷம் இங்க வாயேன். நீ கூப்பிட்டு நான் வந்ததுனாலதான் என் வாழ்க்கையில இவ்வளவு குழப்பமே வந்துச்சு. நான் செஞ்சதுலாம் தப்புதான். ஆனா இப்ப குழப்பம் உண்டு பண்றதுக்காக கூப்பிடல. என் புருஷன் லெட்டர் போட்டு அடிக்கடி வாவான்னு கூப்பிட்டு இருந்தாருல, இப்ப டெலிகிராமே அடிச்சிருக்காரு. என்ன அவசரமா தெரியல. என் புருஷன் வீட்டுக்கு போறேன்னு சொல்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன்.